ஹலோ எவ்ரிவன். மேலே இருக்கிற அந்த மதர் போர்டு ஹெச்பி பெவிலியனோடது 5th ஜென்ரேஷன் கோர் i3. போர்டோட கம்ப்ளைண்ட் என்னென்னா போர்ட் நாட் பவரிங் ஆன். நான் உங்களுக்கு வேணால் சப்ளை கொடுத்து போர்டு ட்ரிகர் பண்ணி காமிக்கிறேன். சரி, போர்டு ட்ரிகர் அக்செப்ட் பண்ணது அப்படிங்கிறத டிசி பவர் சப்ளையில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, போர்டு ஸ்டாண்ட் பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.009க்கு போகுது. ஓகே, 0.002ல் இருக்குது இப்போது. ஓகே, நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கரண்ட்டில் ஏதாச்சும் சேஞ்ச் எடுத்தது அப்படின்னா பவர் பட்டனை கண்ட்ரோலர் ஐஓ அக்செப்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ரைட், ரெடி? போர்டு இப்போது 0.010க்கு போகுது. அப்போது பவர் பட்டன் சிக்னலை அந்த ட்ரிகரை வந்து ஐஓ அக்செப்ட் பண்ணுது, பட் மதர் போர்டு ஆன் ஆக மாட்டேங்கிறது. இந்த போர்டோட கம்ப்ளைண்ட். இந்த மதர் போர்டு ஏற்கனவே ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்துருக்காங்க போல இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க டச் பண்ணதுக்கு உண்டான நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. சரியாக க்ளீன் பண்ணல போர்டை. இந்த ஜம்பர் வைப் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த சிமாஸ் பேட்டரியோட இந்த பேட் எடுத்திருக்காங்க. ஆனால் நான் பார்த்ததில் எந்த ஒரு காம்பனண்ட்டும் மிஸ்ஸிங்கில் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை ஏதாச்சும் காம்பனண்ட் மிஸ்ஸிங்கில் இருந்ததுன்னா இந்த போர்டை ட்ரை பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. போர்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் கம்பேர் பண்ணி என்கிட்ட இருக்கிற போர்டோட கம்பேர் பண்ணதில் காம்பனண்ட் எதுவும் மிஸ் ஆன மாதிரி தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஜம்பர் எல்லாம் ஃபேக்ட்ரி ஜம்பர் கிடையாது, இது எல்லாமே இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபேக்ட்ரி ஜம்பர். இந்த ஹெச்பி பெவிலியன் மதர் போர்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற காம்பனண்ட் எலக்ட்ரானிக்ஸோட இந்த பர்டிகுலர் பார்ட் நம்பரில் ஆர்டிசி சர்க்யூட்ரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயிலியர் ஆகும். ரைட்டா? இந்த கிறிஸ்டல் இது டச் பண்ணல, ஏன்னா மேலே இருக்கிற பேஸ்ட்டை கூட அவங்க ரிமூவ் பண்ணல. ஆனால் இந்த இடம் தான் ஃபெயிலியர் ஆகும் இந்த போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க அங்கே பார்க்கல. ஓகே, இந்த கிறிஸ்டல் இப்போ வேலை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாமல், ஏன்னா ஆர்டிசி சர்க்யூட்ரி அப்படிங்கிறது தான் ஸ்டெப் நம்பர் 1. நார்மலாக எனி மதர் போர்டில் ஸ்டாண்ட்பைக்கு முன்னாடி டிசி என்ன உங்களை நீங்கள் அடாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்க வேண்டிய இடம் ஆர்டிசி சர்க்யூட்ரி. சிமாஸ் பேட்டரி இருந்தாவே வேலை பண்ணுற சர்க்யூட் அது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கிறது 32 கிலோஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த இடத்துல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, YC2 லொக்கேஷனில் இருக்கிறது இது 25 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். 24 or 25 மெகாஹெர்ட்ஸ் வரும். NVIDIA இருந்ததுன்னா அதுக்கிட்ட 27 மெகாஹெர்ட்ஸ் போடுவாங்க. இது வந்து போர்டை ஆன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் அண்ட் டேட் அண்ட் டைமை மெயின்டைன் பண்ணுறது இதுதான். இது ஆன் ஆகிற மதர் போர்டில் DMI ஆன் ஆகிறதுக்காக, அதாவது டிஸ்பிளே ஆன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுற கிறிஸ்டல். 2 கிறிஸ்டலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கிறிஸ்டல் ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் மதர் போர்டு முழுக்க கிளாக் போகும். ரொம்ப முக்கியமாக உங்கள் NVIDIAவுக்கு, உங்கள் லேண்ட் சர்க்யூட்டுக்கு, சிபியூக்கு, ரொம்ப முக்கியமாக சிபியூக்கு. ரைட்டா? அப்போ தான் ப்ராசர் ஆன் ஆகும். ஸோ இது வந்து ஃபெயிலூரில் இருந்ததுன்னா இந்த மாதிரி சிம்டம் கொடுக்கும். இந்த மாதிரி மதர் போர்டு ஆன் ஆகாது. இந்த கிறிஸ்டல் வேலை பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளி ஆர்டிசி சர்க்யூட்ரினா டிஎஸ்ஓ, இந்த 2 கெப்பாசிட்டரும் எப்படி கனெக்டடாக இருக்கும்னா இந்த கிறிஸ்டலோட கனெக்டடாக இருக்கும். இந்த 2 கெப்பாசிட்டரோட லொக்கேஷன், அதாவது இந்த மில்கி வெயிட் கெப்பாசிட்டர் இருக்குது இல்லைங்களா, இது பிகோஃபாரட் வித் 50 வோல்ட் கெப்பாசிட்டர். இந்த 2 கெப்பாசிட்டரும் என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும், நான் ரொம்ப சிம்பிளாக இந்த ட்ராயிங்கில் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வேலை பண்ணுதுன்னு. இப்போ கிறிஸ்டல் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கெப்பாசிட்டரும் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் இந்த இடத்துல கனெக்டடாக இருக்குது, ஒரு பகுதி கிரவுண்டில் இருக்கும். இன்னொரு கெப்பாசிட்டர் இங்கே கனெக்டடாக இருக்குது, இந்த பகுதி கிரவுண்டில் இருக்கும். அப்போ கெப்பாசிட்டரோட இந்த பாயிண்டில் வைக்கிறது கிறிஸ்டலோட இந்த டெர்மினலில் வைக்கிற மாதிரி அர்த்தம். கெப்பாசிட்டரோட இந்த பாயிண்டில் வைக்கிறது கிறிஸ்டலோட 2வது டெர்மினலில் வைக்கிறதுன்னு அர்த்தம். கிறிஸ்டலுக்கு ஒரு டெர்மினல் அப்படிங்கிறது இன்புட்டு, இன்னொரு டெர்மினல் கிறிஸ்டலோட அவுட்புட்டு. இந்த இன்புட் வந்ததுனா தான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். கிறிஸ்டல் வைப்ரேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா ஜென்ரேட் ஆகிறது 32 கிலோஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் கிளாக்கு. இந்த கிளாக்கு PCHக்கு உள்ளுக்குள்ளார போகணும் டு டர்ன் ஆன் த மதர் போர்டு. S4யும் S3யும் அப்போ தான் கான்ஃபிகர் ஆகும். ஜஸ்ட்டு கெப்பாசிட்டரோட பொசிஷன் மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர். இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே, இப்போ நம்ம வைக்கிறது கெப்பாசிட்டரோட இந்த பகுதியில் வச்சு பார்க்குறோம். அங்கே வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும் கிறிஸ்டல் ஆனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத.
ரைட். நான் வேணுன்னா கேமராவை இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன், ஸோ தட் கிளியராக புரியும். கெப்பாசிட்டரோட 2 பகுதி, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டு எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படிங்கிறது கிரவுண்டு, அங்கே வைக்கக்கூடாது. அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட்டும் சரி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் சரி கிரவுண்டு. ஸோ கெப்பாசிட்டரோட இந்த 2 டெர்மினலும், அதாவது கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட இந்த 2 டெர்மினலும் கேப்போட இந்த 2 டெர்மினலில் கனெக்டடாக இருக்கும், அல்லது இந்த ரெசிஸ்டர் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அங்கே பார்க்கலாம். ஓகேவா? ரெசிஸ்டரோடவும் நீங்கள் செக் பண்ணலாம். நவ் லெட் மீ செக், ஏதாச்சும் வேவ் ஃபார்ம் இருக்கா பார்க்குறேன். 3.3 வோல்ட்டில் ஜஸ்ட் புல்லப்பில் ரைஸ் ஆகி நிற்குது, அவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்டல் ஆனில் இருக்கிற மாதிரி எந்த விதமான சினாரியோவும் கிடையாது. இதை செக் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஆசிலோஸ்கோப் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆசிலோஸ்கோப் இருந்தால் பெட்டர், அதுதான் அக்யூரேட்டாக காமிக்கும். ஒருவேளை ஆசிலோஸ்கோப் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிளி நம்மளுடைய மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ரோபை கிரவுண்டில் போட்டுட்டு வோல்ட் மோடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் ப்ரோபை எடுத்துகிட்டு வாங்க. கிறிஸ்டல் வேலை பண்ணுதா இல்லையாங்கிறத ஈஸியாக செக் பண்ணிடலாம். சரி, இப்போ 4 to 7 இருக்குது இல்லையா? இந்த வேல்யூ நான் X2ல் வைக்கும்போது வரக்கூடாது, இன்னொரு டெர்மினலில் வைக்கும்போது வரக்கூடாது. இந்த வேல்யூ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ வேல்யூ காமிக்குது அப்படின்னா 4 to 7. இந்த வேல்யூவோ இதோட ஒத்து போகிற க்ளோசஸ்ட் வேல்யூவோ நிச்சயமாக வரக்கூடாது. ரைட். இப்போ அடுத்த கெப்பாசிட்டரில் நான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிற கெப்பாசிட்டரில் 4 to 3, ஒரு சைடு 4 to 3, இன்னொரு சைடு 4 to 7. 2 பக்கமும் வைக்கும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 கவுண்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வைப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஆன் ஆகிறதுக்கு, இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஆக்சுவலி ஆன் பண்ணுறது பிசிஹெச். ஓகேவா? இது ஆன் ஆகிறதுக்கு பிசிஹெச்சுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இது பிசிஹெச். இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இது சிபியு. ஓகே. இது இந்த ட்ராயிங் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது 25 மெகாஹெர்ட்ஸ். 25 மெகாஹெர்ட்ஸும் சரி 32 கிலோஹெர்ட்ஸும் சரி, போத் ஆர் கனெக்டட் வித் பிசிஹெச் ஒன்லி, நாட் சிபியு. சிபியுக்கும் இதுக்கும் கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரெண்டாவதாக இருக்கிற 25 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது போர்டு ஆன் ஆகணும், நிறைய சிக்னல் வரணும், பிளாட்ஃபார்ம் ரீசெட் ஜென்ரேட் ஆகணும். ரைட்டா? அது எல்லாம் ப்ராப்பராக இருக்கும்போது மட்டும்தான் பிசிஹெச் பவர் ஓகே சிக்னல் உங்கள் கண்ட்ரோலர் ஐஓலேருந்து வந்ததுக்கப்புறமா தான் இது ஆன் ஆகும். ரைட்டா? இது ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இது ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்கள் பயாஸ் ஆன் ஆகும். பயாஸ் ஆனால் தான் டிஎம்ஐ ஆன் ஆகும். டிஎம்ஐ ஆன் ஆச்சுன்னா தான் கோர் ஆன் ஆகும். கோர் ஆன் ஆகும்போது டிஸ்பிளே வரும். அது ஒரு பெரிய செயின் அந்த பக்கமாக இருக்கிறது. ஓகே. பட் இது இருக்குது பார்த்தீங்களா, இது 32 கிலோஹெர்ட்ஸு. இது ஆனில் இருந்தால் தான் பிசிஹெச்சோட பவர் மேனேஜ்மெண்ட்லேருந்து நமக்கு 2 சிக்னல் கிடைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஒன்று S4, இன்னொன்று S3. இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் டேட்டு டைமை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வேலை பண்ணல அப்படின்னா, சிமாஸ் பேட்டரி இல்லைன்னா என்ன சினாரியோ இருக்குமோ மதர் போர்டில் அடாப்டர் கனெக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது இல்லையா, அது மாதிரி நடக்கும். அது மாதிரி நடக்கக்கூடாது. கண்ட்ரோலர் ஐஓவும் பிசிஹெச்சும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கலன்னு அர்த்தம். நம்ம கமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறது அடாப்டர் கொடுத்த உடனே ஜென்ரேட் ஆகிற ஏசி ப்ரெசன்ட்டையே பவர் பட்டன் சிக்னலாக அசியூம் பண்ணிக்கிட்டு போர்டு ஆன் ஆகிடுது. ஒரு தடவை 2 தடவை நடக்கும், 3ஆவது தடவை நடக்காது, போர்டு கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடும், இந்த மதர் போர்டு மாதிரி. ஓகே. ஸோ S4 S3 நம்ம கமெண்ட்டுக்கு அப்புறமா தான் வெளில வரணும். நம்ம கமெண்ட் அப்படிங்கிறது பவர் பட்டன். நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க, அது ஐஓக்கு போகும். ஐஓவில் இருந்து பிசிஹெச்சுக்கு பவர் பட்டன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் S4 S3 போகணும். இந்த S4 S3யை கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த டைமிங் அசைன் பண்ணுறது தான் இந்த 32 கிலோஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இல்லைனா போர்டு டெட் ஆகிடும். அப்போ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை ஆன் பண்ணுறதுக்கு பிசிஹெச்சுக்கு தேவையானது இந்த டபுள் டயோட்லேருந்து வெளில வர இதோ இந்த அவுட்புட்டு. இது ஆர்டிசி டயோட். கீழே இருக்கிறது ஆர்டிசி டயோட், மேலே இருக்கிறது எல்டிஓ டயோட் அல்லது 3 வோல்ட் டயோட். ஆர்டிசி டயோட் அப்படிங்கிறது என்னென்னா
இப்போ இந்த இடத்துல ஒரு CMOS பேட்டரி இருக்குது அப்படின்னா இந்த CMOS பேட்டரியிலேருந்து 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக 3 வோல்ட்டு என்ன ஆகும், இந்த டயோடோட ஆனோடுக்கு வரும். இந்த டயோடோட ஆனோடுக்கு வர இந்த 3 வோல்ட்டு தான் இந்த கேத்தோடுக்கு வரும். இந்த கேத்தோடுக்கு வர்றது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட்டு உங்கள் பிசிஹெச்சுக்கு போயிடும். இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்டிசி விசிசி. இந்த கேத்தோட்லேருந்து எடுக்கிற அதே ஆர்டிசி பேட்டரியோட வோல்டேஜை என்ன பிரிப்பாங்கன்னா இன்னும் 4ஆக பிரிப்பாங்க. 20 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக ப்ரைமரி ரீஸ்டர், 20 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக செகண்டரி ரீசெட், அதுக்கப்புறமா இன்ட்ரூடர், இன்டர்னல் விஆர்எம் எனேபிள். இந்த மாதிரி 5 இன்புட்டாக பிரித்து கொடுப்பாங்க பிசிஹெச்சுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து இன்ட்ரூடர் அண்ட் இன்டர்னல் விஆர்எம் எனேபிள் இது ரெண்டும் நம்ம பேசிக்காக செக் பண்ண வேண்டாம். ஆனால் ஆர்டிசி விசிசி, ப்ரைமரி ரீசெட், செகண்டரி ரீசெட் இது மூணுத்தையும் மேண்டட்டரியாக செக் பண்ணணும். இது 20 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகும், இது 20 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகும். பிசிஹெச்சோட ஹெல்த்தை செக் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. இந்த 3 ரிக்குவயர்மெண்ட்டில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இந்த கிறிஸ்டல் ஆன் ஆகாது. ரைட்டா? அப்போ CMOS பேட்டரி இல்லாத மதர் போர்டு எப்படி ஆன் ஆகும்னா, ஒருவேளை CMOS பேட்டரி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 3.3 வோல்ட்டு ஆல்வேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3.3 வோல்ட்டு ஆல்வேஸ் வோல்டேஜை இன்னொரு ஆனோடில் பைபாஸ் பண்ணுவாங்க. அதாவது அடாப்டர் கொடுத்த உடனே ஜென்ரேட் ஆகிற 3.3 வோல்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடாப்டரை கொடுக்குறேன், ரைட்? எந்த 3.3 வோல்ட்டை நான் என்னுடைய பேட்ரி கனெக்டரில் பார்க்குறேனோ, புரியுது இல்லையா? நவ் ஐ காட் 3.3 வோல்ட், ரைட்? இந்த 3.3 வோல்ட்டு தான் இதோ இந்த இடத்துல வர இந்த ஆனோடுக்கு சப்ஸ்டியூட்டாக வரும். ஆக்சுவலி CMOS பேட்டரி தான் இங்கே போகணும். CMOS பேட்டரி இல்லைனாலும் இது நடக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவான்னா இந்த 3.3 வோல்ட்டை உள்ளே கொடுப்பான். டபுள் டயோட் அப்படிங்கிறது எந்த ஆனோடில் அதிகமான வோல்டேஜ் இருக்கோ அதை தான் கேத்தோடுக்கு கடத்தும். இப்போ இங்கே 3 இங்கே 3ன்னா இங்கே 6 வராது. எந்த வோல்டேஜ் லிட்டில் பிட்டு இன்க்ரீஸ்டாக இருக்குதோ அல்லது எந்த வோல்டேஜ் கரண்ட் வேரியேஷன் இருக்குதோ அதை தான் இந்த இடத்துல அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் டயோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு டியூவல் டயோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏன் 3 டயோடு இருக்குன்னே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது காமனாக கனெக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இது ஆனோடு 1, இது ஆனோடு 2, இது ஆனோடு 3, இது காமன் கேத்தோடுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் 4 வோல்ட்டு கொடுக்குறீங்க, இங்கே 8 வோல்ட்டு கொடுக்குறீங்க, இங்கே 12 வோல்ட்டு கொடுக்குறீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 11.4 வோல்ட் அட் த அவுட்புட் சைட். ஏன்னா டயோடோட ஃபார்முலா என்னென்னா ஆனோடோட கேத்தோடில் குறைவாக இருக்கும்போது மட்டும்தான் டயோடு கண்டக்ட் ஆகும். அட்லீஸ்ட் 0.6 வோல்ட்டு, ரைட்டா? ஆனோடோட கேத்தோடில் அதிகமாக இருக்கும்போது டயோடு கண்டக்ட் ஆகாது. அதே மாதிரி டயோடுக்கு டிப்பிக்கல் ட்ராப் அப்படிங்கிறது 0.6 வோல்ட். அதனால தான் 12 வோல்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல 11.4ன்னு போட்டிருக்கேன். 11.5 11.6 அது டயோடுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எதுக்காக மற்ற 2 டயோடும் ஆன் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னா இந்த 3த்தில் லார்ஜஸ்ட் வோல்டேஜ் இது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 11 வோல்ட்டு வருதுன்னா இந்த 11 வோல்ட்டு இங்கே போகிறதோட மட்டும் கிடையாது, இது இங்கேயும் போகும், இது இங்கேயும் போகும். அப்போ ஆனோடில் 4 கேத்தோடில் 11 இது ஆஃப் ஆகிடும். ஆனோடில் 8 கேத்தோடில் 11 இதுவும் ஆஃப் ஆகிடும். இது மட்டும்தான் ஆன் ஆகும். ஸோ எது லார்ஜஸ்ட்டு வோல்டேஜ் அது ஒன்று மட்டும்தான் வெளில வரும். அதே மாதிரி தான் கான்செப்ட் இங்கே கொடுப்பான். இப்போ இது இருக்குது, இந்த CMOS பேட்டரி இல்லைன்னா இங்கே 3 வோல்ட்டு, இங்கே 0 வோல்ட்டு, கரெக்டாக? அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு என்ன ஆகும், இப்படி வரும். டேட்டு டைம் மட்டும் மெயின்டைன் ஆகாது, பட் போர்டு ஆன் ஆகும். காரணம் என்னென்னா எதுக்காக அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு அவன் சப்ஸ்டியூட்டாக உள்ளுக்குள்ளார கொடுக்குறான் அப்படின்னா இது நடக்கணும், இது நடக்கணும்னா இது ஆன் ஆகணும், இது ஆன் ஆகணும்னா இது வரணும். அப்போ இதை வந்து CMOS பேட்டரியை மட்டும் டிபெண்ட் பண்ண மாட்டான். CMOS பேட்டரி ஒரு வேளை இல்லை அப்படின்னா போர்டு ஆன் ஆகிறதுக்காக என்ன பண்ணுவான், 3.3 வோல்ட்டு எல்டிஓவை இந்த இடத்துல பைபாஸ் பண்ணி விடுவான். இப்போ இதெல்லாமே இதில் ப்ராப்பராக இருக்குது செக் பண்ணது வரைக்கும். CMOS பேட்டரியோட வோல்டேஜை நான் உங்களுக்கு அப்படியே டாப்லேயே செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். CMOS பேட்டரியோட வோல்டேஜ் 2.8 வோல்ட் சம்திங் இருக்கா? ஓகே, CMOS பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்துக்கோங்க. DSO இப்போதைக்கு வேண்டாம், வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். CMOS பேட்டரியோட வோல்டேஜ் 2.8 வோல்ட் இருக்குது. அதே மாதிரி LDO வோல்டேஜ் 3.3 வோல்ட் இருக்குது, 3.3 வோல்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி அடாப்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ CMOS பேட்டரியோட வோல்டேஜ் மட்டும்தான் இருக்குது.
இந்த CMOS பேட்டரியோட வோல்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா பேக் சைடில் இருக்கிற டபுள் டயோடு, ரைட். இந்த DC1 லொக்கேஷனில் இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த மதர் போர்டில் RTC டயோடு. அந்த RTC டயோடோட தலைக்கு மேலே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது பாருங்கள், அதுதான் 1K ரெசிஸ்டர். ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டர். RTC சர்க்யூட்டில் டேட்டு டைமில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் செக் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டர் ட்ரை சால்ட்டிங்கில் இருக்கக்கூடாது. இருந்தால் டேட்டு டைமு பயாஸ் செட்டிங்ஸ் எதுவும் நிற்காது, ரைட். ஸோ இந்த ரெசிஸ்டர் வழியாக இந்த 2.8 வோல்ட்டு உள்ளுக்குள்ளார வரும். வருதா? உள்ளே வர்றது என்ன ஆகுது அப்படின்னா அவுட்புட்டில் வெளில வருது பாருங்கள். அது இது ஒரு ஆனோடு, இது ஒரு ஆனோடு, இது காமன் கேத்தோடு. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இங்கே இடமே கிடையாது. நோ நீட் டு கன்ஃபியூஸ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் டப்பாவில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துடும். புரியுதில்ல நான் சொல்கிறது? இந்த மாதிரி இருக்கிற டபுள் டயோடு இப்போ உள்ள தெளிவாக தெரியுது இல்லையா? ஒரு எக்ஸ்ரேயில் பார்க்குற மாதிரி. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ என்ன ஆச்சு? இது ஒரு ஆனோட் டெர்மினல், இது ஒரு ஆனோட் டெர்மினல், இது ஒரு காமன் கேத்தோட் டெர்மினல். அது மட்டும்தானே இப்போ தெரியுது. அவ்வளோதான், அவ்வளோதான். டயோடோட சிம்பிள் இப்போ மதர் போர்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துருச்சு இல்லை? இப்போ நமக்கு தெரியும்ல, இது ஒரு ஆனோடில் போகுது, இது ஒரு ஆனோடில் போகுது, இது கேத்தோடில் வருதுன்னு. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கோ காம்பனண்ட்டு, அந்த காம்பனண்ட்டு தானே இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது இங்கே, ரைட். இது ஒரு ஆனோடு மேலே இருக்கிறது, இது ஒரு ஆனோடு, இது காமன் கேத்தோடு. இந்த கேத்தோடு தான் இது இந்த ட்ராக் போகுது பார்த்தீங்களா? இந்த ட்ராக்கு தான் உங்களுடைய போர்டை ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ட்ராக், RTC ட்ராக்கு. அதுதான் 5ஆக பிரியும் ஒரு இடத்துக்கு போய்ட்டு. அப்போது CMOS பேட்டரியிலேருந்து வர 2.8 வோல்ட் இதுக்கு உள்ளுக்குள்ளார வருது. வர வோல்டேஜு ஒரு ஆனோடில் போகுது. அப்போ இங்கே 2.8 வோல்ட் இருக்குன்னா இங்கே எந்த வோல்டேஜும் இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா அடாப்டர் எடுத்துட்டேன். ஒரு வேளை உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் அடாப்டரை கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க உங்கள் எதிரிலேயே. நவ் ஐ காட் 3.3 வோல்ட் அட் திஸ் பாயிண்ட். கிளியர்? நவ் ஐ காட் 3 வேணா அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இஃப் தெர் இஸ் நோ அடாப்டர் தென் அந்த 3.3 வோல்ட்டு காணாமல் போயிடும். ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் மட்டும்தான் அவன். ஒருவேளை RTC பேட்டரி இல்லைன்னா அவன் உள்ளே வரான், இது உள்ளே வரான். ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளார போகிற இந்த 2.8 வோல்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா RTC பேட்டரியோட வோல்டேஜ் 2.8 வோல்ட்டு. கிளியர்? என்ன ஆகுதுன்னா இந்த டயோடோட ட்ராப்புக்கு அப்புறமா இங்கே அவுட்புட்டில் வெளில வரும் 2.5 வோல்ட்டு, அதாவது 300 மில்லி வோல்ட்டு ட்ராப் ஆகுது. டயோடோட கேரக்டர் இது, தேட வேண்டாம். ஓகே, இந்த வோல்டேஜ் இந்த கேத்தோடில் பார்த்துட்டிங்கன்னா வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த வோல்டேஜ் பாயிண்ட் டு பாயிண்ட்டு ப்ரைமரி ரீசெட்டு, செகண்டரி ரீசெட் அண்ட் RTC VCC அப்படிங்கிற பேரில் உங்களுடைய ஹப்புக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இது போனாவே போதும், இங்கே இருக்கிற கிறிஸ்டல் ஆன் ஆகணும். இது போனாவே போதும், நீங்கள் RTC ரெசிஸ்டர்லாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? அது ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது நிச்சயமாக அது பார்க்கணும் தான், பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறது தப்பு. காரணம் என்ன அப்படின்னா இந்த 20 கிலோவும் ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டருக்கு பக்கத்தில் கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டருக்கு இந்த பகுதியில் கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அதனால் ப்ரைமரி ரீசெட்டும் செகண்டரி ரீசெட்டும் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த கேத்தோடில் நீங்கள் 3 வோல்ட், இப்போ எவ்வளோ வோல்டேஜ் பார்க்குறோம்? 2.4 வோல்ட்டு பார்க்குறோம் இல்லையா? 2.3 வோல்ட்டு. இந்த 2.3 வோல்ட்டு இங்கே பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா 100% இது உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு உள்ளுக்குள்ளாரவும் போயிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. அந்த 2.4 வோல்ட்டு வரும் இது வரைக்கும் போகும். இது வரைக்கும் தான் நீங்கள் கன்ஃபார்ம்டாக சொல்லலாம். அந்த 2.4 வோல்ட்டு வரும், இது வரைக்கும் போகும், இது வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்ம்டாக சொல்லலாம். இங்கே இது பாயிண்ட் டு பாயிண்ட்டு கனெக்டடாக இருக்கிறதுனால நான் 100% சொல்லிடுறேன். ஆனால் இந்த இடத்துலையும் கேப் இருக்குது. இந்த கேப் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று போய் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு 3 வோல்ட்டு இதோடு நின்றுடும், இங்கே வராது. RTC சர்க்யூட்டில் டீப்பாக பார்க்கும்போது பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம். நம்ம பேட் டைம் அந்த கேப் எதுனா போய் இருந்தது அப்படின்னா கூட போர்டு டெட்டாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஃபெயிலியர் ஆகிறது கிடையாது. இந்த மதர் போர்டில் ஆயிருக்கு.
இப்போ வருது ரெண்டு பக்கமும் நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ காமிச்சிது அப்படின்னா இங்கே ப்ராப்ளமே கிடையாது. ஆர்டிசி சர்க்யூட்ரி நல்லா இருக்குதுன்னு விட்டுட்டு போயிடலாம். ஒரு சைடு நான் வைக்கிறேன் 4 to 8 வருது, இன்னொரு சைடு நான் வைக்கிறேன் 4 to 8 வருது. நல்லா பார்க்கணும். ஒரு சைடு நான் வைக்கிறேன் 4 to 8 வருது, எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் நான் வைக்கிறேன் 4 to 8 வருது. அதை இந்த ரெசிஸ்டரில் கூட பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கமும் 4 to 7, இந்த பக்கமும் அப்ராக்சிமேட்டாக அதே வேல்யூ 4 to 7. இது மெகா ஓம் ரெசிஸ்டர். ஓகே, அப்போது இந்த கிறிஸ்டல் ப்ராப்பராக வேலை பண்ணி இருந்தது. நார்மலாக இந்த பிக்கோஃபேரட் கெப்பாசிட்டர் போகிறது கிடையாது, இந்த ரெசிஸ்டரும் போகிறது கிடையாது. அப்போ இங்கே ஃபெயிலுவர் அப்படின்னா இவன் தான் ஆகும். அதுவும் ரொம்ப ரேர் கேஸ். இந்த போர்டை பார்த்தோன்னே எனக்கு இதுதான் போயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தது. ஓகே, நவ் லெட்ஸ் ரிமூவ் த CMOS பேட்டரி. CMOS பேட்டரி எடுத்தாச்சு. இப்போ போர்டில் வோல்டேஜ் கம்ப்ளீட்டாக 0, தண்ணி பட்டாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பேஸ்ட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு, ஓகே, என்கிட்ட ஒரு ஸ்க்ராப் போர்டு இருக்குது, ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாத போர்டு. இந்த போர்டில் இந்த இடத்துல இருக்கிறது YC32 அப்படிங்கிறது 32 கிலோஹெர்ட்ஸு, YC48 நான் ஏற்கனவே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் 48 மெகாஹெர்ட்ஸு, ரைட்டா? ஸோ இது 32 கிலோஹெர்ட்ஸு. லெட்ஸ் ட்ரை டு ரீப்ளேஸ் திஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அட் திஸ் பாயிண்ட். இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக 2 மதர் போர்ட்லேயும் பேட்டரி எடுத்துருக்கணும். பேட்டரி போட்டுட்டு கிறிஸ்டல் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்து மாற்றுறது பிரயோஜனமே இருக்காது. ஸோ இந்த மதர் போர்டில் இருந்து கிறிஸ்டலை எடுத்து இதோ இங்கே வச்சுருக்கோம். இது ஓல்டு மதர் போர்டிலேருந்து எடுத்த ஃபால்ட்டி கிறிஸ்டல். ஓகே, நவ் லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரூம் டெம்பரேச்சர். போர்டை ட்ரிகர் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே நான் போர்டை க்ளீன் பண்ணிடுறேன். ஃபைன், கிறிஸ்டல் இப்போது மாற்றிருக்கோம் இல்லையா? அதாவது ஃபால்ட்டி கிறிஸ்டல் இங்கே இருக்குது, தெரியுதில்ல? ஃபால்ட்டி கிறிஸ்டல் இந்த இடத்துல இருக்குது. இது நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிற கிறிஸ்டல். CMOS பேட்டரியை ஜஸ்ட்டு போர்டில் ப்ளக்இன் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல் ஆனில் இருந்ததுன்னா மல்டிமீட்டரில் நமக்கு 2 பக்கமும் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ வரணும். அந்த டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும். அட்லீஸ்ட் 100 டிஃப்ரென்ஸில் இருக்கணும் இல்லையா? ஒரு சைடு ஃபஸ்ட்டு 470 சம்திங் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த வேல்யூவை நீங்கள் அப்புறமா கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு 30 வருது, ரைட்? அல்லது 300, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு சைடு 300 வருது, இன்னொரு பக்கம் நான் வைக்கிறேன் 350 வருது. இந்த டிஃப்ரென்ஸும் கூட இன்னும் கொஞ்சம் கிரேட்டாக இருந்திருக்கலாம், ரைட்டா? 330 அண்டு இன்னொரு பகுதியில் நான் வைக்கிறேன் 300. ஃபைன். இப்போ டிஎஸ்ஓவில் ஆன் ஆகுதா பார்ப்போம். டிஎஸ்ஓவில் அந்த வேவ் ஃபார்ம் கிடைக்குதா பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருந்தது, 3.3 வோல்ட்டுக்கு ரைஸ் ஆகி நின்றுச்சு. நவ் லெட்ஸ் செக். யா, இந்த இடத்துல 32 கிலோ ஹெர்ட்ஸு க்ளீனாக ரைஸ் ஆகி நிற்குது. அதே மாதிரி X2வில் வைக்கிறேன். ஓகேவா? I think still we have some problem. Still we have some problem. அதாவது கிறிஸ்டலோட இந்த வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. யா, ஓகே, இப்போ பேட்டர்ன் மாறுது. ரீசெட் பண்ணதுக்கப்புறமா இந்த வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதிலேருந்து நான் இன்னொரு டெர்மினலில் வைக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அந்த வேவ் ஃபார்ம். இது ஓகே, கிளியர்? யா, ஓகே. இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக இருந்திருக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது மிக நிச்சயமாக 100% அந்த பேட்டர்னோட பொருந்தாது. இந்த பேட்டர்னோட பொருந்தாது, ரைட்டா? அது ஸ்மூத்தாக இருக்கும். இது கொஞ்சம் எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இன்னும் கூட ஷார்ப்பாக வரணும். எனிவே இந்த மதர் போர்டு ட்ரிகர் எடுக்குதா பார்ப்போம்.
போர்டு ஆன் ஆகுதா பார்த்துடலாம். ஃபைன், கிறிஸ்டல் ஆன் ஆகுது, போர்டு ஆன் ஆகுதா பார்ப்போம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக வேணும். அவங்க ஃபஸ்ட்டே வந்து கிறிஸ்டலில், அதாவது கிளாக் செக்ஷனில் 32 கிலோஹெர்ட்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க அப்படின்னா இங்கே வேலை முடிஞ்சிருக்கும். எனிவே லெட்ஸ் ட்ரை டு டர்ன் ஆன் த மதர் போர்ட். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிகர் பண்ணும்போது 0.010க்கு போயிட்டு அப்படியே ஸ்டேபிளாக நின்றுடுச்சு. இப்போது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ரெடி? போர்டு ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போவும் S4 S3 கூட வெளில வருது, பிசிஹெச் ஆன் ஆகிடுச்சு, ரைட்? ஆனால் மதர் போர்டில் ஏதோ ஒரு இடத்துல பவர் ஜென்ரேட் ஆகலை. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கிற பவர்ஸை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். பிகாஸ் ரேம் வோல்டேஜ் வெளில வந்துருச்சுன்னா S4 ஓகே, ஏதாச்சும் ஒரு ரன் பவர் வெளில வந்துருச்சுன்னா S3யும் ஓகே. S4ம் S3யும் தான் இப்போ உள்ளுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருந்தது, அது ரிலீஸ் ஆகிடுச்சு. அதற்கு உண்டான விட்னஸ் என்ன அப்படின்னா, இது 5 வோல்ட்டு 3 வோல்ட்டு சர்க்யூட்ரி. இந்த காயிலில் நான் எங்கேயாச்சும் வைக்கும்போது எனக்கு அந்த வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறேன். ஐ காட் 5 வோல்ட் கிளியர். அண்ட் இந்த பக்கமாக வைக்கிறேன், ஐ காட் 3.3 வோல்ட்டு. ஸ்டாண்ட் பை க்ளீனாக ஸ்டேபிளாக நிற்குது இல்லையா? இது ரேம் வோல்டேஜ் கொடுக்குற காயில். இப்போ இந்த காயிலோட அவுட்புட் சைடில் வைக்கிறேன், ஐ காட் 1.35 வோல்ட்டு. S4 சிக்னல் வெளில வந்துருச்சுன்னு அர்த்தம், ரேம் வோல்டேஜ் வெளில வருது. இந்த போர்டை எந்த இடத்துல வோல்டேஜ் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ரேம் வோல்டேஜ் வெளில வருது, கோர் ஜென்ரேட் ஆகலை 100%. பார்ப்போம். 1.35 வோல்ட்டு வெளில வருது. அதே மாதிரி இதே இடத்துல டெர்மினேஷன் வோல்டேஜ் இருக்கான்னு கூட பார்க்கலாம். 0.6 வோல்ட்டு, 0.675 வோல்ட்டு ஆக்சுவலி டெர்மினேஷன் வோல்டேஜும் இருக்குது, ரைட்? இதோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜம்பரில் 1.5 வோல்ட்டு வரணும். தட் இஸ் ஆல்சோ கிளியர். இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜம்பரில் 1.05 வோல்ட் வரணும். பிசிஹெச்சோட கோர், அதுவும் கூட பக்கா, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா? அதுவும் கிளியராக இருக்குது. இந்த மதர் போர்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லோட் சுவிட்ச் இருக்கும். அந்த லோட் சுவிட்சில் 3.3 வோல்ட்டு அண்ட் 5 வோல்ட்டு ரன் பவர் வந்திருக்கணும். இதுதான் இந்த போர்டோட லோட் சுவிட்சு. நான் அதை ஃபுல் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அந்த ஐசி ரொம்பவும் சின்னதாக இருக்கும், ரைட்டா? இந்த ஐசி ரொம்பவும் சின்னதாக இருக்கும். ஒரு சைடு 3 வோல்ட்டு 5 வோல்ட் இருக்கும் இன்புட்டு, அதாவது பின் நம்பர் 1 2 6 7ல் இன்புட் இருக்கும். போர்டு ரன்னிங்கில் இருக்கணும். போர்டு ஸ்டாண்ட் பைக்கு போயிடுச்சு. அகைன் நான் போர்டை ட்ரிகர் பண்ணுறேன். யா, ஓகே. 5 வோல்ட்டு ஓகே, 3.3 வோல்ட்டு ஓகே. அப்படியே ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன் பாருங்கள். அகைன் போர்டை ட்ரிகர் பண்ணுறேன். நான் அந்த இடத்துல வைக்கும்போது போர்டு ஆஃப் ஆகுது, ரைட்டா? இந்த நோட்டை பார்க்கணும் கரெக்டாக. 3.3 வோல்ட்டு ஓகே, கிளியர். 5 வோல்ட்டு நோ, இங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. போர்டை ஆன் பண்ணும்போது நல்லா கவனிங்க. போர்டை ஆன் பண்ணும்போது இன்புட் சைடில் 5 வோல்ட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பக்கா. ஆனால் அவுட்புட் சைடில் 5 வோல்ட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. அவுட்புட் சைடில் நான் வைக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா போர்டு ஆஃப் ஆகுது. ஓகே, போர்டு ஆஃப் ஆகுது, மல்டிமீட்டரும் ஸ்டேபிளாக இல்லை. இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, இந்த லோட் சுவிட்சுக்கிட்ட சம்திங் ராங். ஃபஸ்ட்டு அவங்க ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா, மாற்றிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். Q21 அப்படிங்கிறது இது பின் நம்பர் 1 2 இன்புட்டு, 6 7 இன்புட்டு. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற 8 9 அவுட்புட்டு, 13 14 அவுட்புட்டு. ஓகே, இங்கே உள்ளுக்குள்ளார போகுது பார்த்தீங்களா? இந்த வோல்டேஜு வெளில வரல. நான் போர்டை ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், போர்டு ட்ரிகர் எடுக்கும்போது கரண்ட் எடுக்குது இல்லையா? 50க்கு போகுது பாருங்கள். இப்போது உள்ளுக்குள்ளார இன்புட்டு போகுது பாருங்கள், 5 வோல்ட்டு.
இந்த 5 வோல்ட்டு இப்போ இந்நேரம் இந்த பக்கமாக அவுட்புட்டாக வந்திருக்கணும், வரல. தொடும்போதே போர்டு ஆஃப் ஆகுது. இப்போ போர்டு ஆன் ஆகுது, ஆனாலும் கூட 5 வோல்ட்டு வரல. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் வித் மை 3.3 வோல்ட்டு அவுட்புட். அது வந்து ப்ராப்பராக வரா மாதிரி காமிக்குது. see, போர்டு ஆன் பண்ணுறேன், 3.3 வோல்ட்டில் எந்த இஷ்யூமே இல்லை. ஆனால் 5 வோல்ட்டு வெளில வர அடம் பண்ணுது, வரல. ஓகே, மேபி இந்த லோட் சுவிட்சை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது அவுட்புட் சைடை செக் பண்ணிவிட்டு அந்த 5 வோல்ட்டை வர வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மதர் போர்டோட கோர் ஜென்ரேட் ஆகாது. இங்கேருந்து 5 வோல்ட்டு வெளில வருது பாருங்கள், அதான் சிஸ்டம் பவர் 2. அது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இங்கேருந்து வெளில வர 5 வோல்ட்டு தான் உங்கள் கோர் ஐசிக்கு சப்ளையாக போகும். ஸோ கோர் ஜென்ரேட் ஆகலை, அதனால தான் கரண்ட் எடுக்கலை. இந்த மதர் போர்டை அப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவுட்புட் சைடை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இந்த ரெகுலேட்டரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டி வரும். பட் மேஜராக வந்த ப்ராப்ளம் இது. ரெண்டாவது ப்ராப்ளம், இதோட வந்து ப்ராப்ளம் முடியுமா அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. மேபி இது கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த இடத்த நம்ம பேட்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஐ வில் ட்ரை டு பேட்ச் திஸ் பாயிண்ட். நான் இந்த இடத்துல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பார்க்குறேன். ஒரு வேளை இந்த இடத்துல சால்வ் ஆனதுக்கப்புறமா இந்த போர்டு அப்பாகுதானு பார்க்குறேன். ஓகே, லெட்ஸ் வெயிட். 14 லேக் ஐசி நீங்கள் பின் நம்பர் 1, 2 பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஆப்போசிட்டில் 13, 14 இன்டர் கனெக்டடாக இருக்கும். அதே மாதிரி 6, 7 இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஆப்போசிட்டில் 8, 9 இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஓகே, இதுக்கு சப்ளை அண்டு சிக்னல் உள்ளுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா பின் நம்பர் 1, 2 என்ன ஆகும்னா அப்படியே ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகும். 7, 8 என்ன ஆகும்னா அப்படியே ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பக்கமாக இருக்கிற 3.3 வோல்ட்டு ரன் பவர் 3.3 வோல்ட்டாக வரும். இந்த பக்கமாக நம்ம கொடுக்குற 5 வோல்ட்டு ரன் பவர் 5 வோல்ட்டாக வரும். இந்த சுவிட்சை மாற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு 3 வோல்ட்டு வந்தது, ஆனால் 5 வோல்ட்டு வரல. ஸோ சுவிட்சுக்கு மேலே எனக்கு டவுட் இருக்குது. காரணம் என்ன, அவுட்புட் சைடு ஹை ஓமில் இருந்ததுனால சுவிட்ச் எனக்கு டவுட்டாக இருக்கிறதுனால சுவிட்சை மாற்றிருக்கேன். ஒரு வேளை இப்போ இந்த இடத்துல 5 வோல்ட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளம் செகண்ட் அட்டம்ப்டில் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, நான் சப்ளை கொடுக்குறேன். போர்டு 0.009க்கு போய்ட்டு 2க்கு வரும். நார்மலாக இந்த போர்டோட கான்செப்டே அப்படி தான். இப்போ போர்டை ட்ரிகர் பண்ணும்போது ஃபஸ்ட் 50 இருந்தது, இப்போ எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ரெடியா? போர்டை நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டோட இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரேட்டிங் குறையுது. அப்போ 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டாச்சும் முதல்ல அட்லீஸ்ட் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ அதுவும் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போர்டு சொல்லுது. சரி, 50க்கு போய்ட்டு 27ல் வந்து நின்றுடுது. நம்ம மாற்றின லோட் சுவிட்சு கம்பேட்டபிள் கிடையாது. செக் பண்ணுறேன் பாருங்கள், வோல்ட்டு மோடில் 3.3 வோல்ட்டு 5 வோல்ட்டு ரெண்டுமே ஜென்ரேட் ஆகுது. ரெண்டுமே ஜென்ரேட் ஆகி உள்ளே வருது. ஆனால் அவுட்புட் சைடில் 2.2 வோல்ட்டு தான் வருது. சுவிட்சு சப்போர்ட் பண்ணல. ஓகேவா? இந்த பக்கமாக அவுட்புட் சைடில் ஈவன் இப்போ 50க்கு எடுத்திருந்தாலும் கூட we are not at all getting the good voltage. இங்கே 0.6 வோல்ட் தான் வருது. ஓகே, அப்போது மறுபடியும் இங்கே சுவிட்சை மாற்றுறதுக்கு முன்னாடி காம்பனண்ட் எதுனா மிஸ்ஸிங்கில் இருக்கா பார்த்துடணும். ஃபைன், சுவிட்ச் இன்னொரு அட்டெம்ப்ட் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் மாற்றினோம். அதுக்கப்புறமா ஒரு லோட் சுவிட்சை மாற்றினேன், அப்போவும் வரல. இது தேர்ட் அட்டெம்ப்டில் மறுபடியும் ஒரு லோட் சுவிட்சை மாற்றிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல கேமரா வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 லோட் சுவிட்சு மேலே இருக்கும். ரைட், இது வந்து இந்த மதர் போர்ட்லேயே இருந்த சுவிட்சு. இது வேலை இதுதான் வந்து போர்ட்லேயே இருந்த சுவிட்சு. இது வேலை பண்ணல அப்படிங்கிறதுனால இது புது மதர் போர்ட்லேருந்து எடுத்து மாற்றினேன். கம்பேட்டபிலிட்டி இஷ்யூவாக என்னன்னு தெரியல, இந்த சுவிட்ச் வேலை பண்ணல.
அதுக்கப்புறமா இப்போது வேறு ஒரு ஸ்க்ராப் போர்டு, இந்த மதர் போர்டு வந்து வாட்டர் லாக் போர்டு. இது இந்த போர்டு ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. இந்த போர்டில் இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் இருந்த சுவிட்ச் தான் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். ஓகே, போர்டோட இந்த இடம் தான் டேமேஜ், இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சுவிட்ச் வந்து பேர்ன்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால் அந்த சுவிட்சை போட்டிருக்கேன். நான் லெட்ஸ் கனெக்ட் த அடாப்டர். இப்போ அடாப்டரை கனெக்ட் பண்ணுவோம். அடாப்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு போர்டை ஆன் பண்ணும்போது போர்டு 50க்கு மேலே போகல. செகண்ட் அட்டம்ப்ட்டு 27ல் நின்றுடுச்சு. ஓகேவா? பட் இப்போ தேர்ட் அட்டம்ப்ட்டு சுவிட்சை நம்ம 3வது தடவை மாற்றிருக்கோம். போர்டை ஆன் பண்ணுறேன், போர்டு 300க்கு மேலே போகுது, ரேம் இல்லை. இப்போ நான் செக் பண்ண வேண்டவே வேண்டாம், ஏன்னா இந்த பக்கமாக கொடுக்குற 3.3 வோல்ட்டு 100% இந்த பக்கமாக வந்திருக்கும். அப்போ தான் இந்த ஹை வேல்யூ எடுக்குது. ரைட்டா? வந்திருக்கா? அதே மாதிரி இந்த பக்கமாக நான் கொடுத்த 5 கொடுக்குற 5 வோல்ட்டு லோட் சுவிட்சோட இன்புட்டில் போகிற 5 வோல்ட்டு அவுட்புட் சைடில் 5 வோல்ட்டாக வந்திருக்கும். இந்த மதர் போர்டில் இந்த 2 சுவிட்சும் எடுத்து வச்சிடலாம். இந்த மதர் போர்டில் நிச்சயமாக இப்போது கோர் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கும். கோர் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகாமல் இருந்ததுனால தான் கரண்ட் எடுக்கலை. இது கோர் காயில், கோர் கெப்பாசிட்டர். ஸோ நான் இப்போ அங்கே வைக்கிறேன், போர்டை இப்போ ட்ரிகர் பண்ணுறேன். ரைட்டா? ஐ காட் 1.8 வோல்ட் CPU கோர் வோல்டேஜ். ஓகே, இந்த மதர் போர்டு ரேம் அக்செப்ட் பண்ணுதா, டிஸ்பிளே வருதான்றதை கூட ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 318 இப்போ இருக்குது இல்லையா, 320 இருக்குது இல்லையா இப்போது. இப்போ நான் ரேம் போடுறேன், DDR3L ரேமு. இந்த DDR3L ரேம் போட்டதுக்கப்புறமா எனக்கு கரண்ட்டில் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா தென் ப்ராப்ளம் சால்வ். கண்டிப்பாக இந்த மதர் போர்டு டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ரேம் போட்டுடுறேன். DDR3L ரேம் தான் போடணும், PC3L. ரைட்டா? 1.35 வோல்ட் வருது இல்லையா, ஃபைன். 320 சம்திங் எடுத்துக்கிட்டு இருந்தது வித்தவுட் ரேமு. இப்போ நம்ம ரேம் போட்டிருக்கோம். போர்டை இப்போ ட்ரிகர் பண்ணுறேன். போர்டோட ட்ரிகர் ரேஞ்சு 480க்கு போயிடுச்சு. போர்டு 100% டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த மதர் போர்டை டெலிவர் பண்ணிடலாம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, ரேம் இல்லாதப்போ ஒரு வேல்யூ கரண்ட் வேல்யூ, ரேம் போட்டதுக்கப்புறமா கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ராசஸர் டிரேம் ரீசெட் அண்டு கிளாக்கை ரேமுக்கு கொடுத்து ரேம் ஆன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த மதர் போர்டு டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடும். யூ டோன்ட் நீட் டு செக். ரைட்டா? வேணும்னா தாராளமாக உங்கள்கிட்ட கேபிள் இருந்தாலோ அல்லது ஸ்க்ரீன் இருந்தாலோ போட்டு டிஸ்பிளே செக் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றுமே கிடையாது, உங்கள் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஓகே, இப்போ நான் சிம்பிளி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கீபோர்டு நம்ம நார்மலாக கீபோர்டில் கூட செக் பண்ணலாம் இல்லையா. என் கையில் இருக்கிற கீபோர்டை வச்சு, ஓகே, இந்த கீபோர்டோட கேபிள் எடுத்துகிட்டு வந்து, சம்டைம்ஸ் டிஸ்பிளே வரும், ஆனால் கீபோர்டில் கேப்ஸ் லாக்கு நம்பர் லாக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, அதனால் இதை முழுசாக நம்ப வேண்டாம். ஓகே, இப்போ வர மதர் போர்டில் HDMIயில் ஹார்ட் டிஸ்க் இல்லைனாலும் சிக்னல் வர்றது கிடையாது. ஸோ எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் டிஸ்பிளே கேபிளை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரிஜினல் டிஸ்பிளே கேபிள் அண்ட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு. நான் போர்டை ட்ரிகர் பண்ணுறேன். போர்டு ட்ரிகர் எடுக்குது. ஒரு வேளை டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிருந்தா எஸ், ஐ காட் த டிஸ்பிளே. ஓகே, டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல 2 காம்பனண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிருக்கோம். ஒன்று, போர்டு டெட்டாக இருந்ததுக்காக இங்கே இருக்கிற கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இன்னொன்று, பவர் ஆன் நோ டிஸ்பிளேல இருந்ததுக்காக இந்த இடத்துல இருக்கிற லோட் சுவிட்ச். இந்த 2 ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த போர்டு இப்போ அப் ஆகிருக்கு. ஃபைன். ஸோ ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா செலவில்லாமல் ப்ராப்ளத்தை அப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.